பக்கம் தாத்தாவுக்கு காடு போல தாடியா, மாடி மேலே நிற்கும் போது தாடி மண்ணில் புரளுமா, அந்த மைனா கோழி ரெண்டும் அண்டங்காக்க குருவியா என்ற போது அவை எழுந்து பறந்தன. எங்க போற? எனக்கு ஒரு ஆஸ்கர் விருது தள்ளானி அதான் வேண்ட போறேன். அதுக்கு பள்ளியோட துணிட்டு நான் போவேன். தெரியல பைத்தியாரனா ஆகப்பாடை வாழ்க்கை வரது போறதும் கொள்ளலாம். தம்பி பன்னெண்டு காங்கிரீட் உண்டு, ஒரு ஆளு குறவா இருக்கு. வரையா நீ வேலைக்கு போவ, ஏன்னா பள்ளியோடத்துக்கு போலாம். பள்ளிக்கூடத்துக்கு போய் நீ ஒன்னும் சாதிச்ச போறது இல்ல. நான் உனக்கு 1500 சம்பளம் தானே. வீட்டுல தெரிஞ்ச பெரிய பிரச்சனை, அம்மா சோத்துல வசம் வைப்பா. ஸ்கூல் முடிய நேரத்துக்கு போதான்னு வீட்டுக்கு. அது இல்லண்ணா, ஏன்னா கிளாஸ் வாத்தியன்னு தெரிஞ்ச பிரச்சனை ஆகும். அவன் உடனே வீட்டுல விழிச்சு அப்பாட்ட எல்லாம் கேட்பான். நாங்க பாக்காத வாத்தியா பாரு, நீங்க நம்பர் சொல்லி வாத்தியா நான் பாத்து விடலாம். ஹலோ, யாரு சார்? நான் அஜித்தோட அப்பா பேசுறேன் சார். அஜித்தோட அப்பாவா? ஆமா. அவர் வாய்ஸ் இப்படி இருக்காது. இந்த சவுண்ட் தொண்டை கட்டி இருக்கனால சவுண்ட் வித்தியாசமா இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் அவனுக்கு ஒரே வயிற்று போக்கா இருக்கு சார். பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் வர மாட்டான் அவன். சார் அவர் மாடல் எக்ஸாம் இருக்கு, வந்துதான் ஆகணும் கண்டிப்பா. சார் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு நிக்காம போயிட்டு இருக்குது. நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு டைம் இருந்தா உங்க ஸ்கூல்ல கொண்டு விடு. சரி சரி, கண்டிப்பா கூட்டிட்டாங்க. சரி சரி. ஏன் நிக்காத போறது நீ பாத்தியா? நீ இப்படி எல்லாம் உருட்டுனா நம்மள ஜீவிச்ச வைக்கும். வா நமக்கு போவேன். சம்பளம் தரேன் 1500. வா வா வா. தம்பி இனி 2 ஜாக்கு காங்கிரீட் அவங்க கிட்ட கடவரன போடியாம வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு அரைப்பா காப்பி கொண்டு வருவேன். காப்பியா வேண்டி குடிச்சிட்டு போறேன். தம்பி அந்த வீட்டுக்கு அந்த காப்பி கொண்டு வரணும் வேண்டதை. சரி சரி ஓ அண்ணா, நாங்க 5 இருண்டோண்ணா, நீங்க 4 காப்பி தான் வச்சிருக்குது. ஆனா நேற்றுக்கு உங்கள்ட்ட சொன்ன 5 வேலைக்கு உண்டன்னு. தம்பிக்கு நான் காப்பி வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை அனல் பட்ட புழுவாக துடிக்கின்றேனே, அலையிட்ட கரும்பா.